கர்த்தர் நம்மோடு கூட பேசும்படியாக கொடுத்திருக்கிற வேத பகுதி யாக்கோபு 4வது அதிகாரம் 7வது வசனம். யாக்கோபு 4வது அதிகாரம் 7வது வசனம். ஆகையால் தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடிப்போவான். ஆகையால் தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடிப்போவான். தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள் அப்படின்னு அதை சொல்லும்போது நம்ம தேவனுக்கு அநேக நேரங்களில் கீழ்ப்படுகிறோம். ஆனால் ஒரு சில நேரங்களில் நமக்கு அந்த காரியம் உடன்பாடு இல்லை, இந்த இதில் செய்யாத அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறது நமக்கு உடன்பாடு இல்லை அப்படின்னா நம்ம என்ன பண்ணுறதில்ல, கீழ்ப்படுகிறதில்ல. கீழ்ப்படுகிறோன்னு சில நேரம் சொல்லுவோம், ஒப்பு கொடுப்போம், ஜெபத்துலலாம் நம்ம நிறைய நேரம் ஒப்பு கொடுப்போம். ஆனால் வீட்டுக்கு போன பிறகு பழையபடி அதையே செய்யக்கூடிய ஒரு நிலைமை தான் காணப்படும். அப்போ நம்ம தேவனுக்கு எல்லா நேரமும் கீழ்ப்படுகிறதில்ல. அப்படி கீழ்ப்படியாமல் இருக்கும்போது நம்ம பிசாசுக்கு எதிர்த்து நிற்க முடியாதபடி நமக்கு போயிடும். அதை தான் இந்த வசனத்தில் நம்ம பார்க்குறோம். தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள்னு அடுத்து அப்படி உடனே வருது. நம்ம அப்போ தேவனுக்கு கீழ்ப்படியலை அப்படின்னா பிசாசுக்கு எதிர்த்து நிற்க முடியாது. இன்னொன்று, பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள் அப்படின்னு சொல்லும்போது பிசாசு எப்படி இருப்பான் அப்படின்னா, நம்மளாம் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது இருட்டை கண்டா பயமாக இருக்கும், இருட்டில் தான் பிசாசு இருக்கும், பிசாசுன்னா இப்படி இருக்கும், கருப்பாக இருக்கும், அவ்வளோ பெரிய கொம்பு இருக்கும், அது இதுன்னு நம்ம இமேஜின் பண்ணி வச்சுருந்தோம். ஆனால் நம்ம வளர வளர பார்த்தா அப்படி நம்ம எங்கேயுமே பார்க்கல இல்லையா? ஆனால் அநேக நேரங்களில் சில மனிதர்களுக்குள்ளாக பிசாசினுடைய கிரியைகள் வெளிப்படுறத நம்ம பார்க்க முடியுது. அந்த மாதிரி இங்கே தான் இருக்குது பிசாசு அப்படின்னா நம்ம எதிர்த்து நின்றுலாம். எங்கே இருக்குன்னே தெரியாதப்போ நம்ம தெரியாமல் போய் மாட்டிக்கிற மாதிரி தான் நிறைய நேரங்களில் நமக்கு நடக்குது. ஆனால் ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போது பிசாசினுடைய காரியங்கள் இது இந்த இடத்துல நம்மளை வேதனைப்படுத்தும்படியாக இது வந்திருக்கு அப்படின்ன உடனே நம்ம என்ன பண்ணணும், அந்த இடத்துல எதிர்த்து நிற்கணும். அப்படி நின்னால் தான் அந்த பிசாசின் கிரியைகள் நம்மளை சேதப்படுத்தாதபடிக்கு அது ஓடி போகக்கூடிய அளவுக்கு அந்த நிலைமைகள் மாறும். அதாவது பிசாசின் கிரியைகள் அப்படின்னும் போது பார்த்திங்கன்னா, குடும்பத்தில் சமாதானத்தை கெடுக்கிற மாதிரி காரியங்கள் ஒரு சில நேரம் வரும். அதாவது பொதுவாக சொல்லுவாங்க உலக பிரகாரமாக, ஒரு வார்த்தை தான் வெல்லும், ஒரு வார்த்தை தான் கொல்லும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ குடும்பங்களில் நம்ம சில நேரம் பேசுகிறதான அந்த வார்த்தையில் நம்ம பேசுகிறதும் தப்பாக இருக்கக்கூடாது, நமக்குள்ளேயும் அந்த காரியங்கள் வெளிப்படாதபடி நம்ம ஜாக்கிரதையாக இருக்கணும். இன்னொன்று, குடும்பத்தில் மற்றவர்கள் மூலமாக அப்படிப்பட்ட ஒரு வார்த்தை நம்மளை வேதனைப்படுத்தக்கூடிய ஒரு வார்த்தை வருது அப்படின்னா நம்ம உடனே அந்த இடத்துல திருப்பி பதில் பேசி நீயா நானா நம்ம ஜெயிச்சே ஆகணும் அப்படின்னு இல்லாதபடி நம்ம என்ன பண்ணணும், அந்த இடத்துல இது பிசாசினுடைய காரியம், நம்ம சமாதானத்தை கெடுக்கணும்னு இன்றைக்கி இந்த காரியம் வந்திருக்கு அப்படின்றத நம்ம அறிந்து கொண்டோமானால் நம்ம அதை ஈஸியாக ஜெயிக்க முடியும். நம்ம அந்த இடத்துல அமைதியாக விலகி போக முடியும். அந்த இடத்துல பிசாசு நம்மளை விட்டு ஓடி போகிறத நம்ம பார்க்க முடியும். அப்படி இல்லாமல், இல்லை நான் இந்த இடத்துல என்னுடைய நியாயத்தை நம்ம நிரூபிக்கணும் அப்படின்ற அளவுக்கு நம்ம பேசணுன்னா நம்ம ஜெயிக்கவே முடியாது. நம்முடைய நியாயத்தை விளங்க பண்ணுறது ஆண்டவர் தான் அநேக நேரங்களில். அதனால் அவர் கரத்தில் நம்ம ஒப்பு கொடுத்துட்டு நம்ம அந்த இடத்துல அமைதியாக இருக்க வேண்டியது அவசியம். அதாவது 2 கை தட்டினா தான் ஓசை வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி நம்ம ஒரு கை ஒரு வேளை ஓங்கி இருக்குது, அந்த இடத்துல ஹர்ட் பண்ணக்கூடிய வார்த்தைகள் வருது அப்படின்னா அடுத்த கை அங்கே எதிர்த்து போனால் தான் அந்த இடத்துல சத்தமே வரும். நம்ம அமைதியாக அங்கே இறங்கிட்டோன்னா முடிஞ்சு போச்சு. அதனால் அந்த மாதிரி காரியங்கள் இன்னும் ஒரு சில நேரங்களில் பார்த்திங்கன்னா, வேலை செய்கிற இடமா இருக்கலாம், இல்லை காலேஜாக இருக்கலாம், இல்லை அக்கம் பக்கத்து வீட்டாராக இருக்கலாம், நம்மளை வேதனைப்படுத்தக்கூடிய வார்த்தைகள் நிறைய நேரங்களில் நமக்கு வரும். அந்த இடத்துலையும் நம்ம என்ன பண்ணணும்னா, அது என்ன காரியம் அப்படின்றத நம்ம உணர்ந்தவர்களாக அதை தேவ சமூகத்தில் நம்ம ஒப்பு கொடுக்கணுமே தவிர அங்கேயும் நம்ம எதிர்த்து நிற்க வேண்டியது கிடையாது. இன்னொன்று, நம்ம எப்பயுமே சொல்கிற மாதிரி நம்முடைய நேரத்தை திருடக்கூடிய காரியங்கள் அப்படின்னு நம்ம ஒரு லிஸ்ட்டு போட்டோன்னா, இந்த நாட்களில் முன்னாடிலாம் டிவி அப்படி ரேடியோவில் பாட்டு கேட்குறது, வாக்மேனில் பாட்டு கேட்குறது, இப்படி போகும் ஒரு லிஸ்ட்டு.
ஆனால் இப்போல்லாம் அப்படிலாம் கிடையவே கிடையாது. எல்லாமே ஒரே ஒரு பேருக்குள்ளேயே நமக்கு அடக்கமாயிருச்சு. அப்போ நம்முடைய நேரத்தை ஆண்டவர் நமக்கு கொடுத்துருக்கிற இந்த 24 மணி நேரத்தில் நம்ம 24 மணி நேரமும் பயன்படுத்துகிறோமானா இல்லை. நமக்கு தூக்கத்துக்கே அதிக நேரம் தேவைப்படுது. அதுக்கப்புறம் நமக்கான காரியங்களை நம்ம பார்க்குறதுக்கு தேவைப்படுது. இப்படி நம்ம நேரம் வந்து எல்லாமே கிட்டத்தட்ட நம்ம எல்லாத்தையும் முடிச்சிடுறோம். கொஞ்ச நேரம் தான் நம்ம ஆண்டவருக்கு கொடுக்குறோம். அந்த நேரத்தையும் கொடுக்க விடாதபடிக்கு நம்முடைய சிந்தனைகளை ஆட்கொள்ளும்படியாக இந்த நாட்களில் செல்ஃபோன் அப்படின்ற ஒரு காரியம் இருக்குது. அப்போ அந்த காரியத்தின் மூலமாக கூட அதை வந்து அதாவது ஒரு ஆவிக்குரிய சகோதரி ஒருத்தர் வந்து சொன்னாங்க, இந்த செல்ஃபோனை வந்து பிசாசுக்காகவும் நம்ம பயன்படுத்தலாம், ஆவிக்குரிய ரீதியிலையும் நம்ம பயன்படுத்தலாம். அதனால் நம்ம தான் அதை ஜாக்கிரதையாக கையாளணும். எப்படி வீட்டில் கத்தி இருக்குது, நம்ம வந்து அதை காய வெட்டி சமைக்கிறதுக்கு பழத்தை வெட்டி கொடுக்கறதுக்கு பயன்படுத்துகிறோமோ, அதே கத்தியை வச்சு வேறு மாதிரி காரியங்களையும் நம்ம செய்யலாம். அதே மாதிரி தான் இந்த செல்ஃபோனும். அதை பயன்படுத்த வேண்டிய அளவு, அடுத்து பயன்படுத்தக்கூடிய காரியங்கள் எது எது அப்படின்றதில் வந்து நம்ம ஜெயிக்க வேண்டியது அவசியம் அப்படின்னு சொன்னாங்க. ஏன்னா இந்த நாட்களில் இந்த நெட்வொர்க் அப்படின்றது எல்லா இடத்துலையுமே இருக்குது. நம்ம வந்து அதை விட்டு விலகி ஓடவே முடியாது. ஒரு காலத்தில் செல்ஃபோன் வாங்கினாலே பாவம், செல்ஃபோன்னா அந்த பட்டன் ஃபோன், மொபைல் ஃபோன் வாங்கினாலே பாவம் அப்படின்ற அளவுக்குலாம் நிலைமைகள் இருந்துச்சு. அது மாதிரி நிறைய பேர் வாங்காமல் கூட இருந்தாங்க. ஆனால் வாங்கி பயன்படுத்தினவங்கள அநேக நேரத்தில் நம்ம தொடர்பு கொள்ள முடிஞ்சுது, ஈஸியாக நமக்கு கனெக்ட் பண்ண முடிஞ்சுது. ஆனால் இல்லாத நபர்களை நம்ம வந்து பேச முடியல, அவங்ககிட்ட ஒரு காரியம் கேட்க முடியலன்னும் போது கடைசியில் அவங்களுமே அதை வந்து வாங்கக்கூடிய அளவுக்கு தான் மாறிச்சு. அப்போ இதிலேருந்து நம்ம தப்பித்து போக முடியுமா அப்படின்னா தப்பிச்சுலாம் போக முடியாது. ஆனால் அதை நம்ம எப்படி பயன்படுத்துகிறோம் அப்படின்றதில் தான் நம்ம ஒரு லிமிட்டேஷனை வைக்க வேண்டியது அவசியம். அதை நம்ம ஆவிக்குரிய காரியங்களுக்காக அதிகமாக பயன்படுத்துகிறோமா, இல்லை உலக பிரகாரமான காரியங்கள், பழைய விட்டு வந்த காரியங்கள். இன்றைக்கி அநேக ஆவிக்குரிய நபர்கள் கூட என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, வேண்டாம் அப்படின்னு வந்து விட்டு வந்த காரியங்கள், நிறைய சினிமா காரியங்கள், சினிமா நடிகைகளுடைய காரியங்கள், அந்த காமெடி பாடல்கள், இப்படியே அவங்க ஃபோனில் வந்து இருக்கிறத பார்க்க முடியும். அதாவது நம்மளை நியாயம் தீர்க்கிற நாளில் ஆண்டவர் வந்து ஒரு இதை எடுத்து வைப்பார். நம்முடைய நற்கிரியைகளும் துர்க்கிரியைகளும் அங்கே வந்து வெளியரங்கமாகும் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். இப்போ வந்து ரொம்பலாம் ஆண்டவர் கஷ்டப்பட வேண்டாம்னு நினைக்கிறேன். நம்ம ஃபோன் எடுத்து பார்த்தாலே தெரிஞ்சிடும். அதில் வந்து எதை அதிகம் நேரம் நம்ம செலவு பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தாலே தெரிஞ்சிடும். அதனால் அந்த மாதிரி அந்த பிசாசின் கிரியைகளுக்கு நம்ம இடம் கொடுக்காதபடிக்கு பிசாசுக்கு நம்ம எதிர்த்து நிற்க வேண்டியது அவசியம். பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்போது நம்ம கண்டுபிடிக்கிறோம், இந்த இடத்துல ஒரு சின்ன ஒரு ஸ்பார்க்கு தான் நமக்கு தெரியும். ஆண்டவர் வந்து நம்மக்கிட்ட ரொம்ப போராடி, இல்லை இது பாவம், நீ ஜெயிச்சிரு, இந்த இடத்துல ஜெயிச்சிரு அப்படின்லாம் சொல்லவே மாட்டார். நம்ம நிறைய நேரங்களில் நம்ம பிள்ளைங்க ஏதோ ஒரு ரன்னிங் ரேஸோ ஏதோ போகிறாங்கன்னா நம்ம நல்லாவே சேரப் பண்ணுவோம், பிள்ளைங்க ஜெயிக்கணும் அப்படின்ட்டு. ஆனால் ஆண்டவர் அப்படிலாம் இருக்க மாட்டார். ஒரு சின்ன ஸ்பார்க்கு மட்டும் கொடுப்பார். இது தப்பு அப்படின்றது நமக்கு டக்குன்னு அங்கே ஒரு இது வரும். இல்லை இதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு நம்ம முன்னேறி போனோன்னா கண்டிப்பாக அதில் விழுந்துருவோம். அந்த ஒரு சின்ன அந்த கூர்மையான மனசாட்சியிலேயே நம்ம வந்து உஷாராக ஆனோம்னா எந்த பாவத்திலையும் விடாதபடி நம்ம வந்து பாதுகாக்கப்படுவோம். எபேசியர் 4வது அதிகாரம் 27வது வசனம் பாருங்கள். எபேசியர் 4வது அதிகாரம் 27வது வசனம். பிசாசுக்கு இடம் கொடாமலும் இருங்கள். நமக்கு நல்லா தெரியுது அப்படின்னா நம்ம பிசாசுக்கு இடம் கொடுப்போமா? கண்டிப்பாக கொடுக்க மாட்டோம். ஏன்னா அது வந்து கெட்டது, அதோட காரியங்கள் எல்லாம் அது நரகத்துக்கு தான் நம்மளை இழுத்துட்டு போவோம் அப்படின்லாம் நமக்கு தெரியும். அப்போ நம்ம இடம் கொடுக்கவே மாட்டோம். ஆனால் அது வந்து எப்படி வரும் அப்படின்னா ஒரு அழகான ரூபத்தில் வரும். ஒரு பாவம் அப்படின்றது வந்து ஒரு பளபளப்பாக அது வந்து வரும். அப்போ நம்ம வந்து அதில் அது பிசாசின் காரியம்னு தெரியாதபடி நம்ம வந்து விழக்கூடிய அளவுக்கு ஆயிரும். அதனால் நம்ம வந்து அந்த பிசாசின் காரியங்கள் எது அப்படின்னு நமக்கு ஆண்டவர் உணர்த்துறாரோ அதில் உடனே நம்ம வந்து அந்த இடத்த விட்டு விலகணும். இன்னும் ஒரு சிலர் வந்து பார்த்திங்கன்னா, அதாவது ஆவிக்குரிய நபர்களாக இருப்பாங்க, உலக பிரகாரமான நபர்களோடு சேர்ந்து சில காரியங்களில் அவங்க வந்து போவாங்க வருவாங்க. நாளடைவில் பார்த்தா அவங்களுடைய இந்த ஆவிக்குரிய அந்த ஃபயர், அந்த ஒரு அக்கினி, ஆண்டவர் கொடுத்த அந்த உள்ளாக ஒரு எரிந்து கொண்டு இருக்கிற அக்கினி வந்து தணிந்து போகக்கூடிய அளவுக்கு அவங்களோட போய் பேசி 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 ஒன்றுமே இல்லாமல் போயிடுவாங்க.
அப்புறம் பேருக்கு ஒரு ஆவிக்குரிய நபர்களாக மாறி போயிடுவாங்க. அதனால் நம்முடைய காரியங்கள் வந்து என்ன ஆகுது, என்ன நடக்குது அப்படின்றத வந்து நம்ம ரொம்பவே ஜாக்கிரதையாக கவனிக்கணும். ஏசாயா 40வது அதிகாரம் 31வது வசனம் பார்ப்போம். ஏசாயா 40வது அதிகாரம் 31வது வசனம். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போகார்கள். பிசாசுக்கு எதிர்த்து நிற்கணும், பிசாசுக்கு இடம் கொடுக்கக்கூடாது, இப்படிலாம் நம்ம சொல்லும்போது எனக்கு பலன் இல்லையே அப்படின்னு நம்ம நிறைய நேரங்களில் சொல்வது உண்டு. உண்மையிலேயே நம்மளால் எதிர்த்து நிற்க முடியாது. நம்முடைய பலன் வந்து பிசாசை ஜெயிக்க நமக்கு போதவே போதாது. ஆனால் ஆண்டவர் வந்து நமக்கு இந்த வசனத்தில் நல்லாவே சொல்லியிருக்காரு, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து அப்படின்னு. அப்போ நம்ம தேவ சமூகத்தில் தேவனுக்காக காத்திருக்கிறவர்களா, தேவனை நம்ம துதித்து ஆராதிக்கிறவர்களா, தேவனுக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தை சரியானபடி கொடுக்கிறவர்களா நம்ம இருந்தோன்னா நம்ம தேவன் வந்து புது பலனால் நிரப்பிக்கிட்டே இருப்பார். இந்த நாளுக்குரிய புது கிருபையால் நிரப்புங்க அப்படின்னு நம்ம காலையிலேயே ஜெபிச்சோம் இல்லையா? அது மாதிரி ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் சமூகத்தில் ஒவ்வொரு நாளும், அதாவது நேற்று நல்லா ஜெபம் பண்ணிட்டேன், 1 மணி நேரம் பண்ணிட்டேன், அதனால் இன்றைக்கி வந்து பண்ண முடியாது, இந்த வாரம் முழுக்க பண்ண முடியாது, பிஸி அப்படின்னு சொல்லிட்டு போனோன்னா நமக்கு அந்த புது பலன் கிடைக்குமா அப்படின்னா கிடையாது. ஒரு கேம் ஒன்று நாங்கள் பண்ணோம். அந்த கேம் பண்ணும்போது பார்த்திங்கன்னா, இந்த புத்தகத்தை ஒன்று மேலே ஒன்றா அடுக்கி வச்சுட்டு 2 புத்தகத்தையும் பிரிங்க அப்படின்னா ஈஸியாக பிரிச்சுருவோம். அதே ஒரு சின்ன கேமாக அதை வந்து பண்ணாங்க. ஒரு பேஜாக இந்த புக்கில் ஒரு பேஜை போடணும், அந்த புக்கில் ஒரு பேஜை போடணும். இப்படி மாற்றி மாற்றி போடும்போது அந்த 2 புக்கும் நல்லாவே அது வந்து இணைந்து இருக்குது. அதுக்கப்புறமா இப்போ பிரிங்க அப்படின்னா எவ்வளோ இழுத்தாலும் அது வராத அளவுக்கு அது அவ்வளோ ஒரு 2 புக்கும் ஒட்டிக்கிட்ட மாதிரி இருந்துச்சு. அப்போது ஒவ்வொரு நாளும் நம்ம ஆண்டவரோட தொடர்பு கொள்கிற அனுபவம் இருந்தால் தான் நம்ம புது பலத்தால் நம்ம நிரப்ப முடியும். அதனால் நம்ம ஆண்டவருக்கு காத்திருக்கிறோம் அப்படின்னா ஆண்டவர் வந்து நம்மளை புது பலனால் நிரப்புவார். இன்னும் ஒரு சிலர் வந்து சொல்லலாம், நம்ம வந்து காத்திருக்கணும்னு தான் நினைக்கிறோம், ஆண்டவர்கிட்ட பேசணுன்னு தான் நினைக்கிறோம், ஆனால் நேரமே இல்லை அப்படின்ட்டு. ஆனால் முதலாவது நம்ம தேவனுடைய ராஜ்யத்தை தேட வேண்டியது அவசியம். அதாவது நான் ஆரம்ப நாட்களில் நானுமே யோசிப்பேன், நம்ம பிள்ளைங்களெல்லாம் வச்சுக்கிட்டு வேலையை பார்த்து எல்லாம் எப்படி முடியுது, வீட்டையும் நம்மளால் பெரிய சுத்தமாகவும் வைக்க முடியல, அது இதுன்னு ஒரே டென்ஷனாக தான் இருக்கும். கடைசியில் பிள்ளைங்களை அனுப்பின உடனே வீடு எப்படி இருக்குதோ இல்லையோ லைட்டாக ஹாலை மட்டும் க்ளீன் பண்ணிவிட்டு ஜபத்தில் உட்கார்றதுன்னு முடிவு பண்ணி அதை செய்ய ஆரம்பித்த பிறகு எல்லாமே நேர்த்தியாக போச்சு. நம்ம நிறைய நேரம் அந்த வேலை செய்யும்போது சிலது சொதப்போம் இல்லையா, ஏதாவது ஸ்பாயில் ஆயிரும், அப்படிப்பட்ட காரியங்கள் கூட ஆகாதபடி ஆண்டவர் வந்து பாதுகாத்தார். அப்போ நம்ம நேரம் இல்லைன்ட்டு உலகத்துக்கே நம்ம கொடுத்துட்டு இருந்தோம்னா 98% உலகத்துக்கு தான் நம்ம கொடுப்போம். அப்படி இல்லாதபடி முதல்ல நம்ம ஆண்டவருக்கு நம்மளால் முடிஞ்ச ஏதோ ஒரு நேரத்தை நம்ம கொடுக்கும்போது கண்டிப்பாக கர்த்தர் வந்து நம்மை புது பலத்தால் நிரப்புவார். இன்னும் ஒரு சிலர் வந்து துதிக்கணும் அப்படின்னு சொல்கிறீங்க, எங்கே துதிக்க முடியுது, நமக்கு எங்கே திரும்பினாலும் வேலையாக தான் இருக்குது வீட்டில் அப்படின்னு சகோதரிகள் சொல்கிறத நான் கேட்டிருக்கேன். நான் அப்போ சொல்லுவேன், நம்ம வந்து ஒரு பாத்திரம் விளக்குறோம் அப்படின்னா நம்முடைய சிந்தனைகள் எப்படி இருக்கும் அப்படின்னா எல்லாருமே யோசிப்பாங்க எப்படி இருக்கும் அப்படின்ட்டு. நான் வந்து கேட்பேன், இந்த பாத்திரம் வந்து எங்கள் அம்மா எனக்கு வாங்கி கொடுத்தது, இந்த பாத்திரத்தை நான் ரொம்ப பத்திரமா வச்சுக்கணும், நல்லா விளக்கணும், ரொம்ப சுத்தமாக விளக்கணும், ரொம்ப ஹைஜீனிக்காக இருக்கணும், இப்படிலாம் தியானிச்சுட்டே தான் விளக்குவீங்களா அப்படின்னா இல்லை அதெல்லாம் கிடையாது, அது நம்ம கை தேய்க்கும், வேலை அப்படியே ஓடிக்கிட்டே இருக்கும் அப்படின்வாங்க. அப்போ அந்த நேரத்தை கூட நம்ம என்ன பண்ணலாம், நம்ம ஆண்டவரோட உறவாடுகிற அந்த நேரமாக நம்ம வந்து ஆண்டவர்கிட்ட பேசிக்கிட்டே வேலையை பார்த்துக்கிட்டு இருந்தாலும் ஒரு பக்கம் நம்ம ஆண்டவரை துதிச்சிக்கிட்டே இருந்தோன்னா அது நமக்கு பயனுள்ளதாக இருக்குமே. அதே மாதிரி துணி துவைக்கிற காரியங்கள், எதுனாலும் வீட்டில் உள்ள காரியங்கள். ஒரு சகோதரி சொல்லுவாங்க, நம்ம வீட்டை பெருக்கும்போது ஆண்டவரே இந்த வீட்டை நான் பெருக்கிறேன்ப்பா, இந்த மாதிரியே என் இருதயத்தையும் சுத்தமாக்குங்க அப்படின்னு ஒரு மாதிரி ஆண்டவரோட கனெக்ட் ஆகிக்கிட்டே இருக்கக்கூடிய அளவுக்கு நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியம் இருக்கணும் அப்படின்வாங்க. அந்த மாதிரி நம்ம இருக்கணும். அப்படி இல்லாதபடி இந்த நேரத்தில் இன்றைக்கி வந்து ஒரு அரை மணி நேரம் இல்லை 10 நிமிஷம் தான் ஜெபம் பண்ணணுன்னா அந்த நேரம் மட்டும் போய் ஆண்டவர் சமூகத்தில் உட்கார்ந்தா போதும் அப்படின்னு நம்ம இருக்கக்கூடாது. ஒவ்வொரு நேரமும் நம்ம ஆண்டவரோட கனெக்டாக இருக்கும்போது, ஆண்டவரை துதிச்சிட்டு இருக்கும்போது ஆண்டவர் நம்மை புது பலனால் நிரப்புகிறவராக இருக்கிறார். புது பலன் அடைந்து
கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். அதாவது கழுகு வந்து எப்படி மேலே எழும்புது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது செட்டைகளை அடித்தா தான் எழும்புது. செட்டைகளை அடிக்காமல் அப்படியே இருந்தால் அது வந்து மேலே உயர உயர போக முடியாது. அப்போ செட்டைகளை அடித்து எழும்புவார்கள், அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போகார்கள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்போ நமக்கும் கழுகு மாதிரி ஒரு புது பலன் வேணும் அப்படின்னா நம்ம தேவ சமூகத்தில் நம்ம கொடுக்க வேண்டிய நேரத்தை கொடுக்கணும். அது மாத்திரம் இல்லை, தேவனை துதிக்க முடிஞ்ச நேரங்கள்லாம் நம்ம துதிக்கும் போது ஆண்டவர் நம்மை புது பலத்தால் நிரப்புகிறார். நமக்கு வருகிற ஒவ்வொரு சோதனைகள், அதாவது பிசாசு கொண்டு வருகிற ஒவ்வொரு சோதனைகளையும் ஜெயிக்கக்கூடிய அளவுக்கு ஆண்டவர் வந்து பலன் கொடுப்பார் நமக்கு. கழுகு அப்படின்னும் போது பார்த்திங்கன்னா, கழுகை பற்றி சொல்லும்போது நிறைய காரியங்கள் உதாரணமாக நம்ம வந்து பார்க்கலாம். ஆனால் ஒரு பறவைகள் கூட்டம் இருக்குது அப்படின்னா, அந்த இடத்துல வந்து மழை பெய்யுது அப்படின்னா எல்லா பறவைகளும் என்ன பண்ணோன்னா அதுக்காக ஒரு இடத்த தேடி அது வந்து போய் அடைக்கலமாக போய் உட்கார்றதுக்கு பார்க்கும். ஒரு சில பறவைகள் தங்களுடைய கூடுகளுக்கே அது திரும்பக்கூடிய அளவுக்கு போயிடும். ஆனால் இந்த கழுகு மட்டும் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இந்த மழையை பார்த்து அது அஞ்சாது, தன்னுடைய அந்த கூட்டுக்கும் அது போகாது, அது இன்னும் கொஞ்சம் உயர 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 பறந்துக்கிட்டே இருக்கும். இதை பார்க்கும்போது மற்ற பறவைகளுக்கு வித்தியாசமாக தெரியும். எதுக்கு மழையில் போய் இவ்வளோ போராடிக்கிட்டு இவ்வளோ உயர போகணும் அப்படின்னு நினைக்கலாம். ஆனால் அந்த கழுகு அப்படி மேலே 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 போகும்போது பார்த்திங்கன்னா, அந்த மேகத்துக்கும் மேலே அது போயிடும், அது மேலே மழை பெய்யவே பெய்யாது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போது நம்ம வாழ்க்கையில் கூட நம்ம இந்த சுற்றி ஒரு சில பிசாசு கொண்டு வருகிற காரியங்கள், அந்த சொற்கள், நம்மளை ஹர்ட் பண்ணக்கூடிய வார்த்தைகள் அப்படின்னு நம்ம பார்த்தோம் இல்லையா. இந்த மாதிரி காரியங்கள் நம்மளை சுற்றி நம்மளை வந்து தாக்கிக்கிட்டே தான் இருக்கும். ஆனால் நம்ம அதை பார்த்துட்டு நம்ம சோர்ந்து போய் உட்காந்துட்டோன்னா நம்ம மேலே தொடர்ந்து அது வந்துக்கிட்டே தான் இருக்கும். அப்படி இல்லாதபடி தேவ சமூகத்தில் நம்ம இன்னும் உயர 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 பறந்து போகும்போது பார்த்திங்கன்னா, எப்படி இந்த கழுகு வந்து இந்த மழைக்கு தப்பிச்சு அது ஈஸியாக அந்த சூழ்நிலையை மேற்கொள்ளுதோ, அதே மாதிரி நம்மளும் வந்து அந்த சூழ்நிலையை மேற்கொள்ளக்கூடிய அளவுக்கு தேவன் நம்மை பலப்படுத்துவார். நமக்கும் கழுகு மாதிரி புது பலன் வேணும் அப்படின்னு ஆசைப்பட்டால் மட்டும் போதாது, அதுக்கான கிரயத்தை நம்ம செலுத்தணும். நம்ம தேவனுக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தை நம்ம ஒவ்வொரு நாளும் கட்டாயமாக கொடுத்து தான் ஆகணும். அப்படி கொடுக்காம ஆண்டவர் வந்து என்னை சோதிக்கிறாரு, இந்த காரியத்தில் இப்படி இருக்குது அப்படி இருக்குதுன்னு நம்ம அந்த புலம்பல் புஸ்தகம் மட்டும் எழுதிக்கிட்டு இருக்கிற நபர்களாக இல்லை, நம்ம அந்த காரியங்களில் ஜெயிக்கிறவர்களாக தேவனோடு கூட நம்ம உறவில் நம்ம ஸ்ட்ராங்காக இருக்கணும். அடுத்து பாருங்கள், அந்த வசனத்தோட பின்பகுதியில் பார்த்திங்கன்னா, அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போகார்கள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஓடுனா கண்டிப்பாக இளைக்க தான் செய்யும், நடந்தாலே கொஞ்சம் நேரத்தில் நமக்கு மூச்சு வாங்கும். ஓடுனா கண்டிப்பாக அந்த இளைக்கிறது அப்படின்வாங்க, ரொம்ப மூச்சு வாங்கும். அடுத்து நடந்தாலும் சோர்ந்து போகார்கள் அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறார். அப்போது நம்ம ஆண்டவர்கிட்ட நம்ம புது பலனை பெற்றுக்கொள்ளும் போது பார்த்திங்கன்னா, நமக்கு இந்த சூழ்நிலைகள் எதுவுமே பாதிக்காத அளவுக்கு நமக்கு வந்து ஆண்டவர் புது பலனை கொடுத்து நடத்துவார். இந்த நாளிலும் கூட நமக்கு வருகிற சோதனைகளை பார்த்து சோர்ந்து போய் ஓடி ஒளியிற நபர்களாக அல்ல, நம்முடைய சூழ்நிலைகளை மேற்கொள்ளுகிற நபர்களாக தேவனுடைய பலத்தினால, நம்முடைய பலத்தினால கட்டாயம் முடியாது. நம்முடைய சிந்தனை வந்து ஈஸியாக சோர்ந்து போகக்கூடிய சிந்தனை தான். நம்ம எந்த இடத்துலையுமே சோர்ந்து போவோம். ஆண்டவர் வந்து நிறைய இடங்களில் சோர்ந்து போகாதிருங்கள்னு நமக்கு சொல்லியிருக்கார். அப்போ சோர்வு அப்படின்றது நமக்கு ஈஸியாக வந்துடும். ஆனால் அதை மேற்கொள்ளணும் அப்படின்னா தேவனுடைய சமூகத்தில் நம்ம கர்த்தருக்காக காத்திருந்து புது பலன் அடைகிறவர்களாக நம்ம இருக்கும் பொழுது நாமும் இந்த கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து எழும்பக்கூடிய அளவுக்கு தேவன் நம்மை ஆசீர்வதிப்பார். ஆனால் நம்ம செட்டைகளை அடித்தாதான் எழும்ப முடியும். தேவனுக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தை நம்ம கொடுத்தா தான் ஜெயிக்க முடியும். அதை கொடுக்காமையே நமக்கு ஜெயம் வேணும், என் மேலே ஆண்டவர் பேர் எழுதப்பட்டாச்சு இல்லை, ஏன் இன்னும் என்னை ஆண்டவர் சோதிக்கிறாரு அப்படின்னு நம்ம கேட்காதபடி நம்ம ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டிய அந்த நேரத்தில் நம்ம சரியானபடி இருக்கும்போது தேவன் நம்மை பலப்படுத்துவார், நம்மை ஜெயிக்க வைப்பார். கண்களை மூடுவோம், தலைகளை தாழ்த்துவோம்.
ஸ்தோத்திரம் அப்பா. ஆவியானவரே உம்மை துதிக்கிறோம் 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 அப்பா. ராஜா உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆவியானவரே உமக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம் 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 அப்பா. தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள் என்ற வேத வசனத்தின்படியாக அப்பா உம்முடைய வார்த்தைகளுக்கு வசனங்களுக்கு நாங்கள் கீழ்ப்படிய கிருபை கொடுங்க ராஜா. எங்களுக்கு உடன்பாடு இல்லாமல் போனால் கூட தேவனே எங்களை கீழ்ப்படிதலின் ஆவியினால் நிறைத்து நாங்கள் உமக்கு கீழ்ப்படுகிறவர்களாக இருக்க கிருபை கொடுங்கப்பா. பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான்னு சொல்லியிருக்கீங்களேப்பா. அந்த பிசாசுக்கு எதிர்த்து நிற்கக்கூடிய அளவுக்கு அப்பா பிசாசின் கிரியைகள் எங்களை மேற்கொள்ளாதபடிக்கு நாங்கள் பிசாசின் கிரியைகளை மேற்கொள்ளக்கூடிய அளவுக்கு அவன் எங்களை விட்டு ஓடி போகக்கூடிய அளவுக்கு தேவன் அற்புதமாய் எங்களை நடத்த வேண்டுமாறு ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. அப்பா பிசாசுக்கு இடம் கொடுக்காதபடிக்கு எங்களுடைய காரியங்களிலே நாங்கள் அதிக ஜாக்கிரதையாக இருக்க அப்பா கூர்மையான மனசாட்சியை காத்து கொள்ள தேவன் எங்களுக்கு அந்த இடத்துல வெளிச்சம் காண்பிக்கிற இடத்துல நாங்கள் அந்த சோதனையில் ஜெயிக்க எங்களுக்கு கிருபை கொடுங்க ராஜா. அப்பா உம்மை துதிக்கிறோம் 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 அப்பா. அப்பா எங்களிலே நாங்கள் பலம் உள்ளவர்கள் அல்ல தகப்பனே, பலவீனமானவர்கள் அப்பா. ஆனால் உம்முடைய பலத்தினால் எங்களை நிரப்புங்க ராஜா. அப்பா கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களாக எங்களை இன்னும் அதிகமாய் உருவாக்குங்க தகப்பனே. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ கழுகுகளை போல புது பலன் அடைந்து செட்டைகளை அடித்து உயர எழும்புவார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறதே. நாங்களும் கூட தேவனுக்காக காத்திருக்கிறவர்களாக தேவனுடைய சமூகத்திலிருந்து புது பலனை பெற்றுக்கொள்ளுகிறவர்களாக இருக்க பாவ சோதனைகளை ஜெயிக்கத்தக்கதாக எங்களுக்கு தேவன் கிருபை கொடுங்க ராஜா. அப்பா உம்மை துதிக்கிறோம் 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 அப்பா. அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போகார்கள் என்ற வேத வசனத்தின்படி சூழ்நிலைகள் எங்களை மேற்கொள்ளாதபடிக்கு சூழ்நிலைகளை நாங்கள் மேற்கொள்ளக்கூடிய அளவுக்கு தேவன் உம்முடைய பலத்தினால் எங்களை நிரப்புங்க ராஜா. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் 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 அப்பா. ஆவியானவரே உம்மை துதிக்கிறோம் ராஜா. சோர்ந்து போகிறவனுக்கு பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறவரே அப்பா, நீங்க எங்களுக்கு கிருபை கொடுங்க ராஜா. எங்களுடைய சோர்வுகளை எல்லாம் எடுத்து போடுங்க தகப்பனே. சத்துவம் இல்லாத எங்களை தேவன் கண்ணோக்கி பாருங்கப்பா. எங்களுக்குள்ளாக சத்துவத்தை பெருக பண்ணுங்க தகப்பனே. ராஜா உம்மை துதிக்கிறோம் 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 அப்பா. ஹல்லேலூயா. உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. அப்பா கேட்டதான ஆலோசனைகளுக்கு ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும் கீழ்ப்படிய அப்பா உம்மோடு கூட அப்பா உறவாடுகிறவர்களாக, உம்மை துதிக்கிறவர்களாக, உம்மை ஆராதிக்கிறவர்களாக தேவன் ஒவ்வொருவரையும் உருவாக்குங்க ராஜா. உமக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தை எந்த விதத்திலும் திருடாதபடி, உலக காரியங்களுக்கு உம்முடைய நேரத்தை கொடுக்காதபடி அப்பா உமக்கு கொடுக்க வேண்டிய நேரத்திலே சரியானபடி இருக்க தேவனுடைய ராஜ்யத்தை முதலாவது தேட ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்கும் தேவன் கிருபை கொடுங்கப்பா. அப்பா உம்முடைய கரங்களிலே இந்த நாளை ஒப்பு கொடுக்கிறோம். நாங்கள் ஜெயமுள்ள ஜீவியம் செய்ய தேவன் எங்களுக்கு கிருபை கொடுக்க வேண்டுமாறு ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. துதிகன மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென் ஆமென். வேதத்தை வாசித்துவிட்டு உங்களுடைய வேலைகளை கவனிக்க செல்லுங்கள். இந்த நாளுக்குரிய இந்த உபவாச நேரத்தையும் கூட தவறவிடாமல் சரியான நேரத்தில் சபையில் வந்து ஜெபிதுங்கள்.